அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். முதல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறனால முதல்ல ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தே ஆர் தி டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ். அது நீங்கள் டொமைன் எக்ஸ்பர்ட் அப்படின்னா உதாரணத்துக்கு குக்கிங் எடுத்துப்போம். குக்கிங் அப்படிங்கிற விஷயத்தில் பொதுவாக நம்ம ஊர் இந்தியன் கல்ச்சரில் யார் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க? நேச்சுரலி பாட்டி சமையல் மாதிரி வராது அப்படின்னு இன்னமும் நம்மள பல பேர் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க அந்த ஃபீல்டில் அவ்வளோ வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ ட்ரூலி தே ஆர் த எக்ஸ்பர்ட்ஸ். இங்கே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸாக இருக்கலாம், அவங்களோட இன்புட்டாக இருக்கலாம், கமெண்ட், ஃபீட்பேக், இப்படி எதுவாக வேணால் இருக்கலாம். ப்ராஜெக்ட் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் யாரால் பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்க முடியும்? எக்ஸாக்ட்லி, ஷெடியூலிங் எக்ஸ்பர்ட். அதே போல் ப்ராஜெக்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். அதுவே ஓவரால் ப்ராஜெக்டை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத யாரால் சிறப்பாக சொல்ல முடியும்? ஆப்வியஸ்லி த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஹூ இஸ் PMP சர்டிஃபைடு. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்பர்ட் அப்படின்னு வரும்பொழுது அந்த எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு குரூப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்பெஷலைஸ்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டாக கூட இருக்கலாம். அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த பர்டிகுலர் டொமைனில் they are expert in terms of knowledge, skill, experience. Even sometime they can be good at training. Right. இப்போ டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படின்னு வரும்பொழுது எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருக்கும் பார்த்துடலாமா? முதல் விஷயம் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்கோம். எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜியோட லிங்க் ஆகிருக்கணும். அதனால் ப்ராஜெக்ட் சார்ட்டர் எழுதும் பொழுது அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த ப்ராஜெக்ட் சார்ட்டர் எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கட்டாயம் இருக்கணும். அதுக்கு அடுத்தது பெனிஃபிட் மேனேஜ்மெண்ட். எகெயின் ஏற்கனவே அதை பற்றி படிச்சிருக்கோம். எந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணாலும் அந்த ப்ராஜெக்ட்னால ஆர்கனைசேஷனுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும். அது நாளைக்கே கிடைக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு, அல்லது சில ஆண்டுகள் கழிச்சு, எப்படி வேணா இருக்கலாம். அது என்ன பெனிஃபிட், அதனால் ஆர்கனைசேஷனுக்கு என்ன கிடைக்க போகுது, பணமா, ரெப்புடேஷனா அப்படிங்கிறத தெளிவாக இண்டிகேட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது டெக்னிக்கல் நாலேஜ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபோக்கஸ் ஏரியா ஆஃப் த ப்ராஜெக்ட். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கலி இந்த ப்ராஜெக்ட் என்ன டெலிவரி பண்ண போகுது அப்படிங்கிறத ப்ராஜெக்ட் சார்ட்டரில் கட்டாயம் இன்க்ளூட் பண்ணணும். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ப்ராஜெக்டோட டியூரேஷன் எவ்வளோ நாள் எடுத்துக்க போகுது, இந்த ப்ராஜெக்டுக்கான பட்ஜெட், வார்த்தையை நல்லா கவனிங்க, பட்ஜெட் எஸ்டிமேஷனையும் கொடுக்கணும். அதற்கு அடுத்தது நேச்சுரலி ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன். இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரியான ஹை லெவல் ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டரில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன ப்ராஜெக்ட் சார்ட்டருக்குள்ளே போகணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனில் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் கட்டாயம் இன்க்ளூட் செய்ய வேண்டும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து டேட்டா கேதரிங், இதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம்.